ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் நாம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்ற புத்தகத்தை எழுதிய, அவரை எழுத வைத்த அந்த அற்புத நிகழ்வை நாம் பார்க்கும் சமயத்தில் அவருடைய இளமை கால வாழ்க்கையை பற்றி நேற்றைய உரையில் பார்த்தோம். உரையை முடிக்கும்போது அவர் சென்னையில் இருக்கின்ற ஒரு மோட்டார் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடைத்த நிகழ்வை பார்த்தோம். அப்படி அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கும் சமயம் அவரது தம்பியிடமிருந்து ஒரு தபால் வந்தது. அவர் தம்பி நரஹரி கிருஷ்ணன் பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி சுவாமிகளின் குருகுலத்தில் படித்து வந்தார். அவரின் சிபாரிசின் பேரில் தனக்கு மயிலாப்பூரில் இருக்கின்ற சமஸ்கிருத கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது என்றும் அதற்காக சென்னை வருகின்றேன் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல ஒரு சில தினங்களில் தம்பியும் வந்து சேர்ந்தார். அதன் பின்னர் தான் அவரின் வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட துவங்கியது என்று நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். சென்னை சமஸ்கிருத கல்லூரி காலை 7 மணிக்கே இயங்க துவங்கிவிடும். நங்களூரிலிருந்து மயிலாப்பூர் செல்ல வேண்டுமானால் சுமார் 1.5 மணி நேரம் பிடிக்கும். வீட்டிலிருந்து 5:30 புறப்பட வேண்டுமானால் அனுதினமும் அதிகாலை 4 மணிக்கு சமைக்க துவங்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் என்றால் பரவாயில்லை, ஆண்டு முழுக்க என்றால் முடியாத காரியம் என முடிவெடுத்து மாமா மாமியிடம் இது குறித்து பேசினார். தம்பியின் நலனுக்காகவும் குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்தும் அவரது மாமா வீட்டிலிருந்து தம்பியுடன் ராயப்பேட்டைக்கு குடிபெயர்ந்தார். தனியாக வந்ததிலிருந்து சங்கடம் அவரை பற்றி கொண்டது. அவர் பணிபுரிந்த அலுவலகத்திலே அவருக்கு போதிய சம்பளம் கிட்டவில்லை. வாழ்க்கையை நகர்த்துவதே மிகவும் சிரமமாக இருந்தது. இது குறித்து அவரது பெற்றோர்களுக்கோ மாமாவிற்கோ விஷயத்தை தெரிவித்து அவர்களுக்கு பாரமாக இருக்க அவருடைய மனம் ஒப்பவில்லை. மனோநிலை சரியில்லாமையினால் தினம் ஒரு கோவிலுக்கு சென்று வந்தார். 2 மாத காலம் இப்படியாக ஓடிய போதுதான் அவர் வாழ்க்கையில் ஒரு பேரிடி. அதாவது அப்போது அவருக்கு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் அலுவலகம் செல்லாமல் தீபாவளி போனஸ் பணத்தை பெற்றுக்கொண்டு அறையிலேயே சுருண்டு கிடந்தார். பாதுகாப்பில்லாத அறை, மழை பெய்தால் அறை முழுக்க தண்ணீர். 2வது மாடியில் சுவரே இல்லாமல் தகரங்களால் கட்டப்பட்டிருந்த அறைதான் அவசரத்துக்கு அவருக்கு கிடைத்தது. அதற்கே ஏகப்பட்ட வாடகை. அப்படி அறையில் படுத்திருந்த போது அவர் தம்பியுடன் படிக்கும் சக மாணவன் ஒருவன் ஓடி வந்து, உங்கள் தம்பி கார் விபத்தில் சிக்கிக்கொண்டான், ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னான். ஐயோ தெய்வமே என்று அலறி பிடித்து கொண்டு ஆட்டோ பிடித்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு சென்றார். அவரது உடற்பிணியெல்லாம் எங்கு சென்றதோ தெரியவில்லை. நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டோம் என்ற செய்தியால் அரசாங்க பொருந்தும் பொது மருத்துவமனைக்கு விரைந்தார் அன்னை அம்மன் சத்யநாதன் அவர்கள். அங்கே அவருடைய தம்பி உடம்பே தெரியாமல் கட்டுகளால் கட்டுண்டு சித்திரவதைப்பட்டு கொண்டிருந்தார். ஓவென்று அழுவதை தவிர அவருக்கு வேறொன்றும் தோன்றவில்லை. கல்லூரி முதல்வரே எங்கள் கிராமத்திற்கும் தந்தி கொடுத்திருந்தார். தீபாவளிக்கு எடுத்திருந்த புதிய சட்டையை அவனுக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் காட்டி வர வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு மதிய இடைவெளியில் அவர் தம்பி சென்றிருக்கின்றார். திரும்பி வருகையில் திருவள்ளுவர் சிலைக்கு எதிரே சாலையை கடக்கையில் கார் ஒன்று அவர் சைக்கிளில் மோதி கீழே விழுந்து குடுமியானது காரின் சக்கரங்களில் மாட்டிக்கொண்டு காரோடு உருள சதையோடு முடியும் பீய்த்து கொண்ட போதுதான் இவன் தனியாக விலகி இருக்கின்றான். காரில் பிரேக் சரியில்லை. கார் முதலாளி அதன் பின்னர் தம்பியை எட்டி கூட பார்க்கவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் தம்பி உயிர் பிழைப்பானா என்பதே கேள்விக்குறியாக இருந்தது. மாதக்கணக்கில் மருத்துவமனை வாசம். அலுவலகமும் மருத்துவமனையுமே அவருக்கு நேரம் முழுவதும் சரியாக இருந்தது. மாதம் வாடகை கொடுப்பதோடு சரி, வீட்டில் தங்குவதே கிடையாது. எப்படியோ காரின் நம்பரை வைத்து காரின் முதலாளியை சந்தித்தார். முதலில் அவர் பிடி கொடுக்காமல் பேசினார். தம்பி எடுத்து சென்றிருந்த வாடகை சைக்கிள் உருமாறி போயிருந்ததால் கடைக்காரர் வேறு என்னை நச்சரித்து கொண்டிருந்த என்று சொன்னார் சத்யநாதன். போனஸ் பணமெல்லாம் அவருக்கு இடம் கரைந்தது. நண்பர்களிடம் கடன் வாங்கினார்.
இதற்கிடையில் யாரோ மூன்றாவது நபருக்கும் இந்த விபத்தில் லேசாக அடிபட்டிருந்ததால் அவர் வழக்கு தொடுத்திருந்தார். வாரம் வாரம் போலீஸ்காரர்கள் வீடு வந்து சம்மன் கொடுப்பதும் அலுவலகத்துக்கு விடுப்பு போட்டு கோர்ட்டுக்கு செல்வதுமாக இருந்தார். கோர்ட் வரையில் விஷயம் போனதால் கார் முதலாளி அவருடன் சமாதானமாக பேசினார். என் மேல்தான் தவறு, உங்கள் தம்பி அவர் மேல்தான் தவறு என்று ஒத்துக்கொண்டால் வழக்கு முடிந்துவிடும். நானும் உனது செலவுக்கெல்லாம் பணத்தை தருகின்றேன் என்றார். எவ்வளவு தருகின்றீர்கள் என்று கேட்காமல் சரி என்று ஒப்புக்கொண்டதில் அவர் பெரிய ஏமாற்றமடைந்தார். கோர்ட்டுக்கு செல்வது அவருக்கு பெரிய தலைவலியாக இருந்ததால் வழக்கு முடிந்தால் போதும், கடன்பட்ட தொகை திரும்ப கிடைத்தால் போதும் என்று எண்ணி கார் முதலாளி சொன்னது போல தம்பியை வாக்குமூலம் அளிக்க வைத்தார். வழக்கு பைசலானது. உடனே அவர் அந்த கார் முதலாளியை சந்தித்தார். செலவுக்காக 200 ரூபாய் எடுத்து தந்தார். இது எந்த மூளைக்கு என்றார். தவறு உன்னுடைய தம்பியின் பேரில்தான். நான் இவ்வளவு கொடுப்பதே பெரிய விஷயம். நடுநடுவே பால் பழமெல்லாம் வாங்கி தருகின்றேன். என் வண்டிக்கு எவ்வளவு சேதாரம் தெரியுமா, அதனால் எவ்வளவு செலவு தெரியுமா என்று முறைப்பாக பேசி கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வெளியே தள்ளினார். அழுது கொண்டே வீடு வந்தார் அம்மன் சத்யநாதன். அவருக்கு யாருமே பக்கத்துணை இல்லை. மாறாக எல்லோரும் அவரையே திட்டினார்கள். எல்லாம் முடிந்த பிறகு ஆளுக்கு ஒரு உபாயம் சொன்னார்கள். மன நிம்மதி இல்லாது தவித்தார். அவரது தம்பி கூட எதற்காக 200 ரூபாய் வாங்கி வந்தாய், நான் வந்திருந்தால் அதிகம் பெற்றிருப்பேனே என்று அவர் மீது ஆதங்கப்பட்டு அவருக்கு ஆதரவாக பேசினார். அவர் குடும்பம் சீரானதை தவிர செல்வ செழிப்பானது அல்ல. அதனால் எந்த உதவியும் அவரால் எதிர்பார்க்க முடியவில்லை. அவரது கஷ்டங்களை சொல்லி மேலும் அவர்களை இம்சிக்க விரும்பவில்லை. அவரது மாமாவெல்லாம் தம்பி மருத்துவமனையில் இருந்தபோது நன்கே கவனித்துக் கொண்டார்கள். அதற்கு மேலும் அவர்களால் என்ன செய்ய முடியும்? தொல்லைகள் தாளாது மனம் வெறுத்து போனார். சென்னை நகர வாழ்க்கையே அவருக்கு நரகமாக தோன்றியது. பேசாமல் கிராமத்துக்கே சென்று விடலாமா என்று யோசிக்க தொடங்கினார். இந்த நேரத்தில் தான் அவருக்கு மந்திராலயத்தின் நினைவு வந்தது. அங்கு சென்றால் மன அமைதி கிட்டும் என்ற எண்ணம் உதித்தது. அங்கு சென்றும் அமைதி இல்லை என்றால் மந்திராலயத்திலேயே தன்னை மாய்த்து கொள்வது என்று முடிவெடுத்து அவரது நண்பரை அணுகினார். அவரும் மந்திராலயம் வருவதாக ஒப்புக்கொண்டார். இருவருக்குமே அதுதான் முதல் பயணம். ஆன கடனோடு மேலும் கடன் பெற்று மந்திராலயம் புறப்பட்டார். மந்திராலய மண்ணில் அடியெடுத்து வைத்ததுமே அவருக்கு மாற்றம் தெரிந்தது. சோகமெல்லாம் விலகுவது போல் இருந்தது. 3 நாட்கள் தங்கி சேவை செய்வதாக சங்கல்பம் செய்து கொண்டார். தமது கடமைகளை மட்டும் வைப்பதற்காக பிருந்தாவனத்தினால் கட்டப்பட்டிருந்த கிளாக் ரூமில் பைகளை எல்லாம் வைத்துவிட்டு துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்துவிட்டு சேவையை துவக்கினார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.